இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் சும்மா சொல்லக்கூடாது, அறிவியலோட போக்கையே மாத்தி அமைச்சவர். நவீன அறிவியலின் தந்தைன்னு சொல்ற கலீலியோ கலிலி. ஆமாம். இந்த விக்கிபீடியா கட்டுரையை மட்டுமே ஆதாரமா வச்சு கலீலியோவோட வாழ்க்கை, முக்கியமா அவரோட கண்டுபிடிப்புகள், அப்புறம் அவர் சந்திச்ச அந்த பெரிய சர்ச்சை, திருச்சபையோட மோதுனது, அதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதோட தாக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். கேட்கவே ஆர்வமா இருக்கு. அப்போ கலீலியோவோட கதையை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அவரோட ஆரம்ப காலம் பத்தி சொல்லுங்களேன். கலீலியோ 1564ல இத்தாலியில பைசா நகரத்துல பிறந்தாரு. அவரோட அப்பா ஒரு மியூசிஷியன், லூட் வாசிப்பார். ஓ அப்படியா? ஆமா. கலீலியோவுக்கும் இசை ஞானம் உண்டு. அவரும் நல்ல லூட் வாசிப்பாராம். ஆனா ஆரம்பத்துல அவர் படிக்க போனது மருத்துவம். மருத்துவம் படிச்சுட்டு எப்படி அறிவியல் பக்கம் வந்தாரு? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் தற்செயலா ஒரு கணித விரிவுரையை கேட்டிருக்கார். அவ்வளவுதான், மனசு மாறிடுச்சு. இதுதான் நம்ம துறைன்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட பேசி கணிதம் தத்துவம் பக்கம் வந்துட்டார். அப்போ சின்ன வயசுலயே அறிவியல் ஆர்வம் இருந்திருக்குதா? நிச்சயமா. அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தப்போ சர்ச்ல தொங்கிட்டு இருந்த ஒரு சரவிளக்கு ஆடிட்டே இருந்தத பாத்திருக்காரு. அது எவ்வளவு தூரம் ஊசலாடினாலும் ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கிற நேரம் மாறலன்னு தோணியிருக்கு அவருக்கு. அடா, அதை எப்படி கண்டுபிடிச்சாரு? பிற்காலத்துல கிறிஸ்டியன் ஹியூஜன்ஸ் துல்லியமான பெண்டுலம் கடிகாரம் உருவாக்க இது ஒரு முக்கியமான ஐடியா. அப்புறம் தெர்மோஸ்கோப்னு ஒன்னையும் செஞ்சாரு. இதெல்லாம் அவர் எவ்வளவு ஆர்வமா இருந்தாருன்னு காட்டுது. குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அது அவரோட வேலைக்கு உதவுச்சா? ஒரு வகையில பார்த்தா கொஞ்சம் சிக்கலாவும் இருந்திருக்கு. அவரோட தம்பி மைக்கேல் ஆஞ்சலோ, அவரும் ஒரு இசைக்கலைஞர் தான். கொஞ்சம் கடன் பிரச்சனையில மாட்டிட்டாரு போல. அந்த நிதி சுமை கலீலியோ மேல விழுந்துச்சு. ஓ அப்படியா? ஆமா. இதனால கூட தன்னோட கண்டுபிடிப்புகள் மூலமா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு உந்துதல் அவருக்கு வந்திருக்கலான்னு சில பேர் சொல்றாங்க. அதாவது அறிவியல் தேடல் மட்டும் இல்லாம வாழ்க்கை தேவைகளும் சில சமயம் தூண்டுகோலா அமைது இல்லையா? உண்மைதான். சரி, அவரை உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்குன வானியல் கண்டுபிடிப்புகளுக்கு வருவோம். தொலைநோக்கி தானே முக்கியம். மிகச்சரி. தொலைநோக்கி 1608ல ஹாலண்டுல யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டு கலீலியோ என்ன பண்ணாரு, அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா, கிட்டத்தட்ட ஒரு 30 மடங்கு உருப்பெருக்கிற மாதிரி 1609லே அவரே ஒன்னு செஞ்சுட்டாரு. வாவ். அதுக்கப்புறம் சும்மா இல்ல. ஆகஸ்ட் 1609ல வெனிஸ் நகர தலைவர்கள் முன்னாடி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. இது வெறும் கருவி இல்ல, மனுஷங்க பிரபஞ்சத்தை பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்தின ஒரு ஜன்னல் அது. அந்த ஜன்னல் வழியா முதல்ல என்ன பார்த்தார்? முதல்ல நம்ம நிலாவை தான் பார்த்தாரு. அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? நிலான்னா ஒரு தெய்வீகமான சொரசொரப்பே இல்லாத ஒரு கச்சிதமான கோளம். அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து இதுதான் நம்பிக்கை. ஆனா கலீலியோ அந்த நம்பிக்கைய உடைச்சாரு. தொலைநோக்கில பார்த்தப்போ நிலாவோட மேற்பரப்பு கரடுமுரடா, மலைகள் பள்ளங்கள்னு பூமி மாதிரி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. தாமஸ் ஹாரியட்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தாலும் கலீலியோ தான் இதை வெளியுலகத்துக்கு சொன்னாரு. இது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமே. ஆமா, பயங்கர அதிர்ச்சி. வானத்துல இருக்கிற பொருள் எல்லாம் பூமி மாதிரி இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குங்கிற அந்த காலத்து கருத்துக்கு இது முதலடி. அவரோட நண்பர் சிக்கோலின்னு ஒரு ஓவியர் அவரோட படத்துல நிலாவ கலீலியோ சொன்ன மாதிரி யதார்த்தமா வரைஞ்சிருக்கார். மார்ச் 1610ல ஸ்டிடீரியஸ் நுன்சியஸ், அதாவது விண்மீன் தூதுவன் ஒரு சின்ன புக்க வெளியிட்டாரு. அது ஐரோப்பா முழுக்க பயங்கர பரபரப்பை கிளப்புச்சு. நிலாவுக்கு அடுத்தது இதைவிட பெரிய விஷயம். ஜான்வரி 1610ல வியாழன் கிரகத்தை பார்த்துட்டு இருந்தப்போ அது பக்கத்துல 3 சின்ன நட்சத்திரம் மாதிரி ஒளிப்புள்ளிகளை கவனிச்சாரு. அடுத்தடுத்த நாள்ல பார்த்தப்போ அதோட இடம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுது, அட இது வியாழனை சுத்தி வருதுப்பான்னு. அப்புறம் 4ஆவதா இன்னொன்னையும் கண்டுபிடிச்சாரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது பூமியை தவிர வேற கிரகத்தையும் சில பொருள்கள் சுத்துதுன்னு கண்டுபிடிச்சாரா? இதுதான் பெரிய விஷயமா? சூப்பர், அதான் பாயிண்ட். கரெக்டா புடிச்சிட்டீங்க. அது வரைக்கும் என்ன நினைச்சாங்க? அரிஸ்டாட்டிலோட கோட்பாடுபடி எல்லாமே பூமியை தான் சுத்தணும். ஆனா இங்க பாருங்க, சில வான்பொருட்கள் வியாழனை சுத்துது. அப்போ பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்ங்கிற கருத்து. ஆமா, அந்த கருத்து ஆட்டம் கண்டுடுச்சு. இது நேரடியா இல்லனாலும் கோப்பர்னிக்கஸ் சொன்ன சூரியன்தான் மையம்ங்கிற கோட்பாட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா அமைஞ்சது. இதுக்கு அவரு மெடிசி குடும்பத்தை கௌரவிக்க மெடிசியன் நட்சத்திரங்கள்னு பேர் வச்சாரு. இப்ப நாம அத கலீலியன் நிலவுகள்னு சொல்றோம். ஐயோ, யூரோப்பா, கேனிமெடே, காலிஸ்டோன். ஆனா இதுக்கும் எதிர்ப்பு வந்திருக்குமே. எல்லா வானியலாளர்களும் உடனே ஏத்துக்கிட்டாங்களா?
இல்லவே இல்ல. பல பேர் நம்ப மறுத்தாங்க. இது எப்படி அரிஸ்டாட்டில் சொன்னதுக்கு எதிரா இருக்க முடியும்னு கேட்டாங்க. ஆனா ரோம்ல இருந்த கிறிஸ்டோபர் கிளேவியஸ் மாதிரி சில முக்கிய வானியலாளர்கள் அவங்க தொலைநோக்கியில பார்த்து கலீலியோ சொன்னது சரின்னு உறுதிப்படுத்தினாங்க. சரி, வியாழன் நிலவுகள் சூரிய மைய கோட்பாட்டுக்கு மறைமுக ஆதரவு நேரடி சான்று எப்போ கிடைச்சது? அதுக்கு வெள்ளி கிரகம் உதவி செஞ்சது. 1610 செப்டம்பர்ல இருந்து வெள்ளி கிரகத்தையும் தொலைநோக்கியில பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு ஆச்சரியம். வெள்ளி நிலா மாதிரி பிறை, அரைவட்டம், முழுவட்டம்னு எல்லா கட்டங்களையும் காட்டுச்சு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு. பழைய டாலமியோட புவி மைய கோட்பாடுபடி வெள்ளி எப்போதுமே பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல தான் சுத்தணும். அப்படி சுத்துனா அது ஒண்ணு பிற மாதிரி தெரியணும், இல்ல முழுசா மறைஞ்சு அமாவாசை மாதிரி தெரியணும். முழுசா நிலா மாதிரி தெரியவே முடியாது. ஓ, ஆனா கலீலியோ அத முழு வடிவத்துல பார்த்தாரு. இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்க முடியும். வெள்ளி பூமிய சுத்தல, அது சூரியனை சுத்துது. இது கோப்பர்னிக்கஸ் சொன்னதுக்கு நேரடியான கண்ணால பார்க்கக்கூடிய ஆதாரம். இதுக்கப்புறம் தான் நிறைய வானியலாளர்கள் புவி மைய கோட்பாட்டை கைவிட்டுட்டு டைகோ பிராஹேயோட கலப்பு மாதிரிக்கு பூமி மையம் ஆனா மத்த கிரகங்கள் சூரியனை சுத்துறது மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ கலீலியோ தொலைநோக்கில பார்த்த ஒவ்வொன்னுமே பழைய ஐடியாக்களை உடைச்சுக்கிட்டே வந்திருக்கு. வேற என்னெல்லாம் பார்த்தாரு? சனிக்கிரகத்தை பார்த்தப்போ அதோட வளையங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ 2 துணைக்கோள் மாதிரி இருக்குன்னு நினைச்சாரு. அப்புறம் அது மறைஞ்சு மறுபடி தெரிஞ்சப்ப குழம்பிட்டாரு. சூரியன்ல கரும்புள்ளிகள் இருக்குன்னு சொன்னாரு. இதுவும் வானம் மாசற்றது, மாறாததுங்கிற அரிஸ்டாட்டில் கருத்துக்கு எதிரானது. இதுக்கும் கூட யார் முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு கிறிஸ்டோப் ஷெய்னருங்கிற பாதிரியார் கூட ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு. அப்புறம் நம்ம பால்வழி மண்டலம்ங்கிறது வெறும் புகை மாதிரி இல்ல, அது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோட கூட்டம்னு சொன்னாரு. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சாரு. இத்தனை கண்டுபிடிப்புகள், இதுக்கப்புறம் அவர் ஏதாவது தியரி சொன்னாரா? கோட்பாடுகள் சொன்னாரே, கடல் அலைகள் எப்படி உருவாகுதுன்னு ஒரு கோட்பாடு சொன்னாரு. பூமி தன்னைத்தானே சுத்துறதாலையும் சூரியனை சுத்துறதாலையும் கடல்ல தண்டி முன்னும் பின்னும் அலையடிக்குதுன்னு சொன்னாரு. இத சூரிய மைய கோட்பாட்டுக்கான ஒரு இயற்பியல் ஆதாரமா காட்ட முயற்சி செஞ்சாரு. அந்த தியரி சரியா? இல்ல, அது தப்பு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பெரிய அலை வரும்னா அவரோட தியரி சொல்லிச்சு. ஆனா நிஜத்துல 2 தடவை வருது. நிலாவால தான் அலைகள் வருதுங்கிற விஷயத்த அவர் ஏத்துக்கவே இல்ல. அடடா, கலீலியோ மாதிரி ஒரு அறிவாளி கூட தப்பு பண்ணுவாரா? நிச்சயமா. இது அறிவியல்ல ரொம்ப இயல்பு. எல்லா தேரியும் சரியா இருக்காது. தப்புல இருந்து கத்துக்கிட்டு தானே அறிவியல் வளருது. கலீலியோவோட அலைகள் கோட்பாடு தப்பா இருந்தாலும் அத ஒரு இயற்பியல் காரணத்தோட விளக்க முயற்சி செஞ்சது முக்கியம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த தப்பான கோட்பாட்டை வச்சும் அவர் திருச்சபை கிட்ட வாதிட போனதுதான். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த கலீலியோ விவகாரம் ஏன் அது அவ்வளோ பெருசா வெடிச்சுது? அப்போதைய சூழல் அப்படி. கிட்டத்தட்ட 1500 வருஷமா அரிஸ்டாட்டிலோட பூவிதான் மையங்கிற கருத்து தான் கோலோச்சிட்டு இருந்துச்சு. திருச்சபையும் அதைத்தான் ஆதரிச்சுது. கோப்பர்னிக்கஸ் சூரியன் தான் மையம்னு சொன்னாலும் அதை ஒரு கணித வசதிக்காக செஞ்ச மாடலா தான் பலரும் பார்த்தாங்க, நிஜம்னு ஏத்துக்கல. ஆனா கலீலியோ இதுதான் நிஜம்னு அடிச்சு சொன்னாரா? ஆமா, அவரோட தொலைநோக்கி கண்டுபிடிப்புகள், வியாழன் நிலவுகள், வெள்ளியின் கட்டங்கள் சூரிய மைய கோட்பாட்டுக்கு வலுவான ஆதாரமா இருந்துச்சு. இத அவர் ரொம்ப வெளிப்படையா பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சாரு. இதுக்கு 2 பக்கம் இருந்து எதிர்ப்பு வந்துச்சு. ஒன்னு மத ரீதியா, பைபிள்ல பூமி அசையாம இருக்குன்னு சொன்னாங்களா? அதேதான். சங்கீதம், பிரசங்கின்னு சில புத்தகங்கள்ல வர்ற வரிகளை வச்சு பூமி நிலையானது, சூரியன்தான் சுத்துதுன்னு பைபிள் சொல்லுது, கலீலியோ சொல்றது மத விரோதம்னு ஒரு குரூப் கிளம்புச்சு. இன்னொரு எதிர்ப்பு அறிவியல் ரீதியாவா? ஆமா, அப்போதைய பெரிய வானியலாளர் டைகோ பிராஹே மாதிரி ஆட்கள் சில அறிவியல் கேள்விகளை எழுப்புனாங்க. பூமி சூரியனை சுத்தினா பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட இடம் வருஷத்துல மாறணும், ஸ்டெல்லார் பேரலாக்ஸ். ஆனா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப சின்ன மாற்றம், கண்டுபிடிக்க ரொம்ப காலம் ஆச்சு. சரி. இன்னொன்னு, நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியற அளவு வச்சு பார்த்தா அதுங்க ரொம்ப தூரத்துல இருந்தா சூரியனை விட பல லட்சம் மடங்கு பெருசா இருக்கணும்னு கணக்கு வருது. அது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க. இதுவும் ஒரு ஆப்டிக்கல் எஃபெக்ட் தான், ஆனா அப்போ தெரியல. சோ கலீலியோவுக்கு அறிவியல் உலகத்திலயும் எதிர்ப்பு இருந்துச்சு. திருச்சபை என்ன முடிவெடுத்தாங்க? 1616ல ரோமன் இன்குவிசிஷன், அதாவது விசாரணை ஆணையம் கூடி ஒரு முடிவு சொன்னாங்க. சூரியன்தான் மையம்ங்கிற கருத்து தத்துவ ரீதியா முட்டாள்தனமானது, மத விரோதமானது. பூமி சுத்துதுங்கிற கருத்து நம்பிக்கைக்கு எதிரானது. கலீலியோவை கூப்பிட்டு
கார்டினல் பெல்லார்மைன்னு ஒருத்தர் இனிமேல் இந்த கருத்தை பத்தி பேசவோ எழுதவோ கற்பிக்கவோ கூடாதுன்னு வார்ன் பண்ணாரு. கோப்பர்னிக்கஸ் புக்கையும் தடை பண்ணாங்க. ஆனா கலிலியோ நிக்கலையே, அப்புறம்தானே அந்த உரையாடல் புக் எழுதினாரு. ஆமா, 1623ல கலீலியோவோட நண்பர் ஒருத்தர் கார்டினல் பார்பெரினி போப் 8ஆம் அர்பானா பதவிக்கு வந்தாரு. இது கலீலியோவுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. புவி மையம் சூரிய மையம் 2 தரப்பு வாதங்களையும் சொல்ற மாதிரி ஒரு புக் எழுதுங்கன்னு போப்பே கேட்டதா சொல்லப்படுது. அப்படி 1632ல எழுதப்பட்டதுதான் இரு பெரும் உலக அமைப்புகள் பற்றிய உரையாடல். சமமா தானே எழுதியிருக்கணும், அது ஏன் பிரச்சனையாச்சு? அந்த புக் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதுல புவி மையம்னு வாதிடுற ஒரு கேரக்டருக்கு பேரு சிம்ப்ளிஷியோ. இதுக்கு இத்தாலியில கொஞ்சம் முட்டாள் மாதிரி ஒரு அர்த்தமும் உண்டு. போதா குறைக்கு அந்த கேரக்டர் பேசுற சில வாதங்கள் போப்போட வாதங்கள் மாதிரியே இருந்துச்சு. அட கடவுளே! கலீலியோவோட எதிரிகள் இத போப் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, உங்களதான் கிண்டல் பண்றாருன்னு. போப்புக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்புறம் 1633ல கலீலியோவை மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. 1616ல போட்ட உத்தரவை மீறி தடை செய்யப்பட்ட சூரிய மைய கோட்பாட்டை ஆதரிச்சு எழுதிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டினாங்க. கலீலியோ முதல்ல மறுத்தாரு. அப்புறம் என் புக் அப்படியே ஒரு தப்பான எண்ணத்தை கொடுத்திருக்கலான்னு ஒத்துக்கிட்டாரு. சித்திரவதை பண்ணுவோன்னு பயமுறுத்தினதுக்கு அப்புறம் அவர் பொது மேடையில சூரிய மைய கருத்தை கைவிடுவதா சபிப்பதா விருப்பதா சத்தியம் பண்ண வேண்டியதா போச்சு. கொடுமையா இருக்கே. ஆமா, மத விரோதத்துக்கு தீவிரமா சந்தேகிக்கப்படுபவர்னு தீர்ப்பு சொல்லி ஆயுள் முழுக்க வீட்டுக்காவல் தண்டனை கொடுத்தாங்க. அவரோட உரையாடல் புத்தகத்தையும் தடை செஞ்சாங்க. அப்போதான் ஆனாலும் அது சுத்துதுன்னு சொன்னாரா? அது ரொம்ப பிரபலமான கதை. ஆனா அவர் உண்மையிலே அப்படி சொன்னாராங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. ஒருவேளை பின்னாடி யாராவது கற்பனையா சேர்த்திருக்கலாம். ஆனா அது அவரோட மனநிலையை காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. வீட்டுக்காவல்ல அவர் வாழ்க்கை முடிஞ்சுதா? இல்ல, அதுதான் கலீலியோவோட கிரேட்னஸ். வீட்டு காவல்ல இருந்தப்போதான் அவரோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் இரு புதிய அறிவியல்கள்ங்கிற புக்கை எழுதினாரு. இதுலதான் இயக்கவியல் பொருட்களோட வலிமை பத்தின அவரோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு. இது ஹாலண்ட்ல வெளியாச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இந்த புத்தகத்தை ரொம்ப பாராட்டியிருக்காரு. ஆனா பாருங்க, கடைசி காலத்துல அவருக்கு முழுசா கண் பார்வை போயிடுச்சு. கேட்கவே கஷ்டமா இருக்கு. இந்த சர்ச்சை அறிவியல், நம்பிக்கை, அதிகாரம் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற சிக்கலை நல்லா காட்டுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் கலீலியோவோட பிரச்சனை இல்ல. புதுசா ஒரு சிந்தனை வரும்போது அது எப்படி ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகளையும் அதிகாரத்தையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரித்திர பாடம். சில பேர் போப் அர்பரோட தனிப்பட்ட பயம், அப்போதைய அரசியல் சூழல்லாம் கூட இதுல பங்கு வகிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. வானியலை தாண்டி இயற்பியல் அவரோட பங்களிப்பு என்ன? ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றீங்களே. கண்டிப்பா. நியூட்டனோட கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு அடித்தளமே இவர்தான் போட்டாரு. குறிப்பா விழும் பொருட்கள் பத்தின அவரோட ஆய்வு. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்? கனமான பொருள் வேகமா விழும், லேசான பொருள் மெதுவா விழும். ஆமா. கலீலியோ சொன்னார், இல்லவே இல்ல, காத்தோட தடைய மட்டும் நீக்கிட்டா எல்லா பொருளும் எவ்வளவு இட வித்தியாசமா இருந்தாலும் ஒரே வேகத்துல தான் விழும்னு. அந்த பைசா கோபுர சோதனை உண்மையா? அதுவும் ஒரு கதை தான். உண்மையா செஞ்சாரான்னு தெரியல. பெரும்பாலும் அது ஒரு சிந்தனை சோதனையா இருக்கலாம். ஆனா அவர் சாய்வான தளத்துல பந்துகளை உருட்டி விட்டு நிறைய சோதனைகள் செஞ்சார். அதுல இருந்துதான் ஒரு பொருள் சீரான வேகத்துல முடுக்கப்படும்போது, ஆக்சிலரேட் ஆகும்போது அது போற தூரம் நேரத்தோட வர்க்கத்துக்கு, ஸ்கொயர் ஆஃப் டைமுக்கு நேர்விகிதத்துல இருக்கும்னு கண்டுபிடிச்சார். இது சாதாரண விஷயமா தெரியலையே. இல்லவே இல்ல. இது இயக்கவியலோட அடிப்படை விதி. இது எவ்வளவு சரின்னா 1971ல அப்போலோ 15 விண்வெளி வீரர்கள் நிலாவுல கத்தே இல்லாத இடத்துல ஒரு சுத்தியலையும் ஒரு இறகையும் ஒன்னா கீழே போட்டாங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல நிலா தரையே தொட்டுச்சு. கலீலியோ சொன்னது 100க்கு 100 சரின்னு அன்னைக்கு நிரூபணம் ஆச்சு. அதோட நிலைமம் இனர்ஷியாங்கிற கான்செப்டையும் தெளிவுபடுத்தினார். அதாவது வெளியில இருந்த ஒரு விசை தள்ளாத வரைக்கும் ஒரு பொருள் நிக்குதுன்னா நின்னுகிட்டே இருக்கும், போயிட்டு இருக்குன்னா அதே வேகத்துல நேரா போயினே இருக்கும். இது நியூட்டனோட முதல் விதிக்கு ரொம்ப பக்கத்துல வருது. கலீலியன் மாறாநிலைன்னு ஒன்னு சொல்லுவாங்களே. ஆமா, கலீலியன் இன்வேரியன்ஸ். இது சார்பியால் கோட்பாடுக்கே அடிப்படை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு கப்பல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கப்பல் ஒரே வேகத்துல நேரா போயிட்டு இருக்கு. நீங்க கப்பலுக்குள்ள ஒரு பந்த தூக்கி போட்டா அது நேரா உங்க கைக்கே விழும். கப்பல் கரையில நிக்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஆமா. அதாவது நீங்க நிலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே வேகத்துல நேரா போனாலும் சரி, இயற்பியல் விதிகள் மாறாது.
இது அந்த காலத்துல ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இன்ஜினியரிங்லயும் கை வச்சிருக்காரா? நிறைய துப்பாக்கி வீரர்கள், நில அளவையாளர்களுக்கு உதவுற மாதிரி ஒரு திசை காட்டிய மேம்படுத்தினாரு. ஆரம்ப கால தெர்மோமீட்டர், கூட்டு நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் ஒன்னு உருவாக்குனாரு, இல்ல மேம்படுத்தினாரு. வியாழன் நிலாவை வச்சு கடல்ல இருக்கிற கப்பலோட தீர்க்க ரேகைய, லாஞ்சிடியூட கண்டுபிடிக்கலான்னு ஒரு ஐடியா சொன்னாரு. பெண்டுலம் கடிகாரத்துக்கு ஒரு முக்கியமான பாகத்தையும் டிசைன் பண்ணாரு. கேட்க கேட்க பிரமிப்பா இருக்கு. இவ்ளோ செஞ்சவரோட கடைசி காலம் எப்படி இருந்துச்சு? கெலிலேயோ ஜனவரி 8, 1642ல 77 வயசுல வீட்டுக்காவல்ல இருக்கும்போதே இறந்துட்டாரு. காய்ச்சல், இதய பிரச்சனைன்னு சொல்றாங்க. அவரை புளோரன்ஸ்ல இருக்கிற சாண்டா கிராஸ் பசிலிக்காவுல மத்த பெரியவங்க மாதிரி நல்ல இடத்துல புதைக்கணும்னு அப்போதைய ஆட்சியாளர் நினைச்சாரு. ஆனா போப் ஒத்துக்கல. ஏன்னா அவர் மதவிரோத சந்தேகத்துல தண்டிக்கப்பட்டவர் இல்லையா? அதனால முதல்ல ஒரு மூலையில சாதாரணமா புதைச்சாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு 1737ல தான் அவருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் கட்டி அவரோட உடலை அந்த பசிலிக்காவோட முக்கிய இடத்துக்கு மாத்துனாங்க. அப்போதான் அவரோட 3 விரல், ஒரு பல்லு நினைவு சின்னத்துக்காக எடுத்தாங்க. ஒரு விரல் இன்னைக்கும் புளோரன்ஸ் மியூசியம்ல இருக்கு. திருச்சபை பிற்காலத்துல அவங்களோட நிலைப்பாட்டை மாத்திக்கிச்சா? ஆமா, காலம் போக போக பார்வை மாறுச்சு. 19ஆம் நூற்றாண்டுல அவர் புத்தகங்களை வெளியிட அனுமதிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சூரிய மைய கோட்பாட்டு புத்தகங்கள் மேல இருந்த தடைகளை முழுசா நீக்குனாங்க. 20ஆம் நூற்றாண்டுல போப் பியர்ஸ் 12, குறிப்பா போப் ஜான் பால் II கலீலியோவை பாராட்டினாங்க. 1992ல போப் ஜான் பால் II கலீலியோ விஷயத்துல திருச்சபை செஞ்சது தவறுன்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. அப்போ நவீன அறிவியல் அவரை எப்படி பாக்குது? மிக உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னாருன்னா, நவீன அறிவியல் பிறந்ததுக்கு வேற யாரை விடவும் கலீலியோ தான் அதிக பொறுப்புன்னு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரை நவீன அறிவியலின் தந்தைனே சொன்னாரு. எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கிறதுக்கு அதிகாரத்தையோ பழக்கத்தையோ நம்பாம சோதனை செஞ்சு பார்க்கறதையும் கவனமா சிந்திக்கிறதையும் மட்டும்தான் நம்பணும்னு கலீலியோ காட்டின பாதைய ஐன்ஸ்டீன் ரொம்ப பாராட்டினாரு. இன்னைக்கும் கலீலியன் நிலவுகள், கலீலியோ விண்கலம்னு அவர் பேரு வாழ்ந்துட்டு தான் இருக்கு. 2009 வருஷத்தையே அவரோட முதல் தொலைநோக்கி கண்டுபிடிப்போட 400வது வருஷம்னு சர்வதேச வானியல் ஆண்டா கொண்டாடினாங்க. ஆக கலிலியோவோட கதைங்கிறது வெறும் சயின்ஸ் டிஸ்கவரிஸ் பத்தினது மட்டும் இல்ல. அதுல தைரியம் இருக்கு, அறிவியல் எப்படி செய்யப்படணும்னு இருக்கு, அதிகாரத்தோட மோதினது இருக்கு, தப்பு பண்ணாலும் அதுலேருந்து கத்துக்கிட்டு முன்னேறினது இருக்கு, பல பரிமாணங்கள் இருக்கு. இந்த விக்கிபீடியா கட்டுரை இதை ரொம்ப விரிவாவே சொல்லியிருக்கு. நிச்சயமா அவரோட கதை இன்னைக்கும் முக்கியம். ஏன்னா அறிவியல் எப்படி வேலை செய்யுது, எப்படி வளருதுன்னு அது காட்டுது. ரொம்ப காலமா நம்பிட்டு வர்ற ஒரு விஷயத்த கூட கேள்வி கேட்கணும், ஆதாரத்தோட பேசணுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. அதே நேரம் அறிவியலுக்கும் சமூகத்துக்கும் நம்பிக்கைக்கும் அதிகாரத்துக்கும் எப்பவுமே ஒரு சிக்கலான உறவு இருந்துட்டே இருக்குங்கிறதையும் காட்டுது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இந்த அலசலோட இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. கலீலியோ மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானியே அலைகள் பத்தின கோட்பாடு மாதிரி சில தவறான கருத்துக்களையும் கொண்டிருந்தார் இல்லையா? ஒரு விஞ்ஞானியோட தவறுகளை நம்ம எப்படி பார்க்கணும்? அறிவியல் முன்னேற்றத்துல இது மாதிரி தவறுகள் நடக்கிறது எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க.